திருவண்ணாமலையில் மலை அடிவாரத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவுல 9 பேர் இந்த நிலச்சரிவில் சிக்கியிருந்த நிலையில் 6 பேருடைய உடல்கள் என்பது மீட்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய ஒருவருடைய உடல்களும் தற்போது தேடும் பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. முதல் குழந்தையுடைய உடல் கண்டெடுக்கப்பட்ட போதே இந்த பகுதியில் குடியிருந்தக்கூடிய மக்கள் அலறல் சத்தம் என்பது ரொம்ப அதிகமாக கேட்டது. அவர்கள் இந்த யாருடைய குழந்தை அப்படின்னு அவங்க ஒவ்வொருவரும் கண்ணீரோடு காத்துக் கொண்டிருந்ததை நம்மளால பார்க்க முடிந்தது. அது இல்லாம அந்த குழந்தைய ரொம்ப நேரமா கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு மேலாகி மண்ணில் புதைந்திருந்த காரணமாக ஊறி போய் இருந்தக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த பெற்றோர்களுக்கு அது எந்த அளவுக்கு ஒரு வேதனை கொடுக்கக்கூடாது. அப்படி நம்மளால் சிறந்த நடந்திருக்கக்கூடிய ஒரு உடலை பெற்றோர்கள் பார்த்து அது தன்னுடைய பிள்ளை தானா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா மருத்துவமனையில பெற்றோர்கள் உன் பிள்ளை என்று சொன்ன பிறகுதான் அவர்கள் இந்த போஸ்ட்மார்ட்டத்தை செய்வாங்க. அதுக்கு பிறகாக தான் போஸ்ட்மார்ட்டம் முடிந்த பிறகுதான் அந்த உடல்களை பெற்றோர்கிட்ட மருத்துவர்கள் கொடுப்பார்கள். அந்த நிலையில நம்ம நினைத்து இந்த பார்க்கும்போது நமக்கு இவ்வளவு வழியை கொடுக்கும்போது அந்த பெற்றோர்களுக்கு எந்த அளவுக்கு இது வழியை கொடுக்கும் என்பதை நம்ம நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. கிட்டத்தட்ட வயநாட்டுடைய நிலச்சரிவு சம்பவத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய சூழல் தான் தற்பொழுது தமிழ்நாட்டில் இந்த நிலச்சரிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது 6 பேருடைய உடல்கள் என்பது மீட்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய உடல் அந்த நிலை என்ன, அவருக்கு தேடு பணி என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. முன்பிலிருந்து லேசான மழை பெய்திருந்தாலும் கூட தற்போது மழை தூறல் மழையாக தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது. மழை தொடர்ந்து பெய்யக்கூடிய பட்சத்துல இந்த மீட்பு பணிகள் ஒரு பெரிய ஒரு தொய்வு என்பது ஏற்படும். ஏன்னா அந்த மழையிலிருந்து தண்ணி வரும். இந்த ஏற்கனவே இந்த பிட்டு தோண்டிட்டு இருக்காங்க, அதுல மழைநீர் தேங்கி அதை சேரும் சகதியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. தற்போது வரைக்கும் இந்த இடத்துல மீட்கப்பட்டிருக்கக்கூடிய உடல்கள் அனைத்துமே இங்க திருவண்ணாமலை அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெற்றோர்கள் இது தங்களுடைய குழந்தைகள் தானா அப்படிங்கிறத அவங்க ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும். அது மிகவும் ஒரு அவ்வளவு வலி வாழ்ந்த ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. தொடர்ச்சியாக இந்த பகுதி மக்களாகட்டும் ஒட்டுமொத்த திருவண்ணாமலை மக்கள் அது மாதிரி தமிழ்நாடு மக்களுக்கும் இது பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. திருவண்ணாமலை இப்ப அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, இந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளில் குடியிருக்க உள்ள நிலை என்னவாக இருக்கும்? இதன் பிறகாக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும்? இவர்களுக்கு மாற்று இடம் கொடுப்பார்களா? ஏன்னா எப்போது நிலச்சரிவு ஏற்படும், ஒரு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட போது நிலச்சரிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த மலையை சுற்றி கிட்டத்தட்ட நிறைய வீடுகள் இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் வருங்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் ஏற்பட்டாலும் இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேற இடம் கொடுப்பார்களா அல்லது என்ன மாதிரியான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள போகிறது என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. எதனால நிலச்சரிவு ஏற்பட்டது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 6 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையும் 7ஆவதாக இருக்கக்கூடிய நபருடைய நிலை என்ன, அவரை தேடும் பணி என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் மழை தற்பொழுது பெய்ய தொடங்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக விட்டாச்சி அந்த இயந்திரத்தின் மூலமாகவும் அந்த 6ஆவதாக உடல் கிடைக்கப்பட்டதுல அந்த இடலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் தான் கடைசி நபருடைய அந்த நிலை என்னவாக இருக்கிறது என தொடர்ந்து தேடி வருகிறார்கள்.